2025 ஐபிஎல் கப் வின்னர் எல்லாரும் கமெண்ட் பண்ணி ஆர்சிபிக்கு வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஆர்சிபி எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்கன்ட்டு டாப் 3 நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். உங்களுக்கு யாராச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிளேயர்ஸை விட்டா ஆர்சிபி இந்த வருஷமும் கப் அடிக்கலாம், இல்லை இந்த பிளேயர்ஸை விடலைன்னா கண்டிப்பா ஆர்சிபி கப் அடிக்க முடியாதுன்ட்டு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளோடது எஸ் தயால், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். போன வருஷம் சூப்பரா பண்ணாரு. பட் அவரு வேற மாதிரி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிறனால கண்டிப்பா அவர் கிரிக்கெட் லைஃபே ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆர்சிபி விடுறாங்களோ, இது கிரிக்கெட் விடுதோ இல்லையோ ஆர்சிபி கண்டிப்பா விட்டுருவாங்க. ஸோ எஸ் தயால் கன்ஃபார்மா போயிடுவாரு. ரெண்டாவது ராசிக் சலாம், ஒரு மீடியம் பேசர். இவர் ஆர்சிபியில கிடைச்ச மேட்சஸ்ல ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கண்டிப்பா இவரே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மூணாவது இவர் தான். ஒரு மாதிரி ஒரு பெரிய ஹைப்ல சண்டை போட்டு எதுன்னு மொத்தமா எடுத்த ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சாரு ஆர்சிபியில, லியாம் லிவிங்ஸ்டன். கண்டிப்பா அவரை விட்டுருவாங்க. அதாவது போன வருஷம் கப் அடிச்சதுல 11 பேர் கிட்டத்தட்ட சப்ஸ்டியூட்டை சேர்த்து ஒரு 15 பேர் ஏன் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த ஒரு பிளேயரை தவிர்த்து. அதான் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது போக நம்மளோட கெஸ்ஸஸ், அதாவது இவர் நுவான் துஷாரா, அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. பட் அவர் இருப்பாரா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல நுவான் துஷாரா இருப்பாருன்னா கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அது போல ஆர்சிபி எந்த பிளேயர்ஸ் இருக்கட்டும்பா, இல்ல இந்த பிளேயர்ஸ் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.